இந்த சங்கினா என்ன சார்? என்ன சங்கி? நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா பெரிய சந்தோஷமா? சரி, நாம எப்படி அவங்க மதத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அரசியல் ஆக்கலையோ, அதை போல நாம் இதை செய்யும் போது அது அரசியல் ஆக்குறது வந்து ஒரு அநாகரிகமான செயல். இது எல்லாத்தையுமே நம்ம அரசியலை பார்க்க முடியாது. இப்போ இந்த கூட்டத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு வாக்களித்த எத்தனையோ தாய்மார்கள் வந்திருப்பாங்க. அவங்க இந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஒரு கட்சியை வாக்களிச்சிருப்பாங்க. ஒருத்தர் விருப்பமா இருக்கும், ஒருத்தர் வேற வேற மதமா கூட இருக்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் அரசியல் வேறையா இருக்கலாம். ஆனா நமக்கு கடவுள் பொதுதானே. அதுக்கு இவங்க ஒரு அரசியல் வாக்கு வங்கிக்காக இது ஒரு ஆன்மீக மாநாடு இல்ல, இது ஒரு அரசியல் மாநாடு பேர் வைக்கிறதுனா ஒரு வேதனைக்குரிய விஷயம், ஒரு காமெடியான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நீங்க எல்லாருமே அவர் அழிச்சதை பத்தி பேசுறீங்க. எனக்கு இந்த சந்தோஷம்னா அந்த முருகன் அவரையும் திருநீரை வைக்க வச்சுட்டாரு. நான் அந்த மாதிரி யோசிச்சேன். ரொம்ப இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் சார். என்னன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலைகள் எல்லாமே நம்ம தனித்தனியா பார்த்துருப்போம், தனித்தனியா போயிருப்போம். ஒட்டு மொத்தமா ஒரு அறுவடை வீட்டையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து இங்க அப்படியே வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அது தமிழ் கடவுள் முருகன் இந்த விழாவுக்கு கலந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மக்களோட மக்களாக பார்த்து 1 லட்சம் பேர் தினமும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. எனக்கு பாக்குறதுக்கு பெருமையா இருக்கு. ஸோ ஒரு பூர்வ பிறவி பயன் அடைஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்குறேன் சார். இப்போ நீ அப்படின்னா சாமியே கும்பிட முடியாது சார். நான் சொல்றது, இப்போ நம்ம வந்து ஒரு முருகர் மாநாடு நடக்குது, இல்ல ஒரு மாரியம்மனுக்கு ஒரு விசேஷம் நடக்கும், இல்ல தீமிதி விழா நடக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம அரசியலை பார்க்க முடியாது. இப்போ இந்த கூட்டத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு வாக்களித்த எத்தனையோ தாய்மார்கள் வந்திருப்பாங்க. அவங்க இந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஒரு கட்சியை வாக்களிச்சிருப்பாங்க. ஒருத்தர் விருப்பமா இருக்கும், ஒருத்தர் வேற வேற மதமா கூட இருக்கலாம். ஆனா என்ன விஷயம்னா, நமக்கு எல்லாத்துக்கும் அரசியல் வேறையா இருக்கலாம். ஆனா நமக்கு கடவுள் பொதுதானே. கடவுள் நமக்கு பொதுதானே. அந்த பொதுவான கடவுளை கும்பிடுறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது தான் பெரிய இது. அதுக்கு இவங்க ஒரு அரசியல் வாக்கு வங்கிக்காக இது ஒரு ஆன்மீக மாநாடு இல்ல, இது ஒரு அரசியல் மாநாடு பேர் வைக்கிறதுனா ஒரு வேதனைக்குரிய விஷயம், ஒரு காமெடியான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். எனக்கு இந்த சங்கின்னு சொன்னாவே முருகர் கோயில்ல வச்சு நிறைய பேச. இந்த சங்கினா என்ன சார்? என்ன சங்கி? நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா பெரிய சந்தோஷமா? இப்பதான் பார்த்தேன் எச் ராஜா என்ன சொல்லியிருந்தாரு, நான் மங்கின்னு சொல்லவா? அப்ப வேணா நம்ம மங்கின்னு சொன்னா நல்லா இருக்கும். அது என்ன ஒரு குணம்? அது எதுக்கு அப்படி ஒரு மனம்? இப்போ நம்ம யாரையாவது பார்த்து ஒரு அடையாளத்தை சொல்லியோ, ஒருத்தர் நிறத்தை சொல்லியோ, உருவத்தை வச்சோ, தலையில முடியலன்னோ நாம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதே போல இந்து மதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கம். நம்ம இந்தியாவில் இந்து மதம் தான் உங்களுக்கு தெரியும், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மதத்தை காயப்படுத்துறான்னு நினைச்சிட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் கூட அந்த பேட்டியை பார்த்தேன். அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஆக்சுவலா ஒரு இயக்குனர், அவருக்கு நல்ல பண்பானவர். எனக்கு அது எதுக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மதத்துல இருக்காரு. எனக்கு நண்பர்கள் அந்த மதத்துல நிறைய இருக்காங்க. நம்ம யாருமே அந்த மதத்துக்குள்ள போய் நம்ம கருத்து சொல்றது இல்லை. எவ்வளவோ இத்தார் விருதுக்கு நானும் போயிருக்கேன், எவ்வளவோ புனித வெள்ளிக்கு நானும் போய் கலந்துருக்கேன். அவங்க மதம், அந்த மதத்தை நாம குறை சொல்வதோ அந்த மதத்துக்காக விஷயம் பேசுறது இல்லை. அப்படி பார்த்தா எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒரு இஸ்லாமியர் இத்தார் விருது வந்ததுன்னா போய் தலையில புல்லா வச்சுக்கிட்டு உட்கார்ந்து சாமி கும்பிடலையா? அது உடனே அது எப்படி நம்ம யாராவது இங்கிருந்து போய் போராடணுமா? ஏங்க அதை நீங்க இப்படி பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னு யாராவது போராடணும்? அவங்க விருப்பம் அது. சரி, நாம எப்படி அவங்க மதத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அரசியல் ஆக்கலையோ, அதை போல நாம் இதை செய்யும் போது அது அரசியல் ஆக்குறது வந்து ஒரு அநாகரிகமான செயல். இது நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இறைவனுக்கு வந்து பரம்பொருள் ஒண்ணுதான் சார். இந்த ஆகாயத்துல பிரபஞ்சத்துல பரம்பொருள் ஒண்ணுதான். பஞ்சபூதத்துல பரம்பொருள் ஒண்ணுதான். அதுக்கு வடிவங்கள் வேறு, வழிபாட்டு முறைகள் வேறு. நான் இந்துவா, நான் கும்பிட்ற சாமி வேறு, இன்னொருத்தங்க வேற மதத்தை தழுவி பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு மதம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பரம்பொருள் ஒண்ணுதான், இயற்கை ஒண்ணுதான். சோ எந்த மதத்தினரையும் காயப்படுத்துறவங்களுக்கு கடுமையான வார்த்தைகள் வெளியே நம்ம விடக்கூடாது. அது எதிர்கால அடுத்த தலைமுறைக்கு நல்லதல்ல. இது கண்டிப்பா மக்களும் ஒரு தாய்மார்களும் இதை போன்ற ஊடக பேச்சுக்களையும் அநாகரிகமற்ற செயல்களையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் எனக்கு ஒரு சந்தோஷம், இவங்கெல்லாம் இப்படி பேசுறதுனால
நாளுக்கு நாள் ஒற்றுமை அதிகமாகி மக்கள் வெள்ளத்துல அப்படியே அமோகமா சாதி மதம் இல்லாத கூட்டத்தை ஒரு இந்துவா பார்க்க முடியுது என்னால. ஒரு கோவில் அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ்ல குடல் முழுக்க அரசு ஒரு விழா எடுத்து நடத்தினா அது நல்லதானே. நியாயமா பார்த்தா இதுக்கே அரசு கையில எல்லாரும் சார். இப்போ அரசியல் இருக்கிறவனுக்கு தான் சார் இது அரசியல். அரசியல் இருக்காங்க அவனுக்கு இது அரசியல். ஆனா அந்த கூட்டமா நிக்கிற நீங்க இவ்வளவு நேரம் பார்த்திருப்பீங்க, அந்த தாய்மார்கள் கூட்டம் கையில குழந்தைகளை வச்சுக்கிட்டு வயசானவங்க காலில் நடக்க முடியாதவங்க எல்லாம் நொடி நொடி நடந்து போறாங்கல்ல. யாராவது இங்க ஒரு கவுன்சிலர் ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், இல்ல நான் மந்திரி ஆகணும்ட்டா வராங்க இல்ல. முருகனுடைய ஒரு அறுபடை விட்டு நம்ம போய் சாமியை போறோம் தான் வராங்க. இங்க வந்த யாருக்குமே அரசியல் நோக்கம் அல்ல. ஆனா இதை எதுக்குறவங்களுக்கு என்ன பயம்னா அது அரசியலா பார்க்கப்படுது. அப்ப இங்க எல்லாமே அரசியலா போகுது. இப்ப இவங்க ஒரு இது இப்ப நீங்க ஒரு சாமி கும்பிட்டீங்கன்னா அது ஏன் நீங்க தமிழ்ல கும்பிடல, தமிழ்ல கும்பிட்டீங்கன்னா ஏன் நீங்க தமிழ்ல கும்பிட்டீங்க, ஏன் அது ஆகம விதிப்படி பண்ணல. சோ இது எதுவுமே கடவுளுக்கு தெரியாது. கடவுளுக்கு மொழியே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? மனிதனுக்கு தான் மொழி, கடவுளுக்கு மொழியே கிடையாது. கடவுள் யாவருக்குமானவர். இந்த இதுல இஸ்லாமியரும் கலந்துக்கலாம், கிறிஸ்தவரும் கலந்துக்கலாம், தமிழ் கடவுள் முருகன் எல்லாத்துக்கும் கடவுள், எல்லாத்துக்கும் கடவுள் தான். அதனால இதை போன்ற அரசியல் பேச்சுக்களை நான் அறவே வெறுக்கிறேன். எனக்கு ஒரு சந்தோஷம் அதுல என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய பார்க்கும்போது சந்தோஷப்பட்டேன். நீங்க எல்லாருமே அவர் அழிச்சதை பத்தி பேசுறீங்க. எனக்கு இந்த சந்தோஷம்னா அந்த முருகன் அவரையும் திருநீரை வச்சுட்டாரு. நான் அந்த மாதிரி யோசிச்சேன். அடடா முருகா அவரு எடுத்து அந்த திருநீரை பூசினார்ல, உண்மையுமே அழகா இருந்தது அவர் பாக்குறதுக்கு. அந்த திருநீரோட நான் ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாரும் அழிச்சதை பத்தி பேசுறோம், நான் அவரது வச்சதை பத்தி யோசிச்சேன். ஆக முருகன் எங்கேயாவது ஏதாவது ரூபத்துல நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. சோ நிரந்தரமாக வச்சிருவார். நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாத்துக்கும் தயவு செய்து ஒண்ணு சொல்றேன். இதுவரைக்கும் அரசியல் தெருவில் இருந்தது, இதுவரைக்கும் அரசியல் வேற வேற இடத்துல இருந்தது. அரசியல் ஆன்மீகத்திலே இப்ப இவங்க பேசிதான் கொண்டு வராங்க. இங்க இவங்க எல்லாம் ஒண்ணு நடத்தினாங்கன்னா இந்துக்கள் ஒண்ணாயிடுவாங்க. அப்ப எவ்வளவு நாள் தான் பிரிச்சே வைப்பீங்க சார்? இப்ப நமக்குள்ள என்னன்னா இந்த மதவாத பிரச்சனைகளை பேசி 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 வெறுக்குது சார். நானும் நீங்களும் நண்பனாவே இருக்க முடியல. ஒரு கடைக்கு போனா நீ வேற ஆளா நான் வேற ஆளான்னு பார்க்க அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு எல்லாம் அரசியல் தான் காரணம். சோ அவங்களுக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கு. ஹஜ்ஜுக்கு போறான், வருஷத்துக்கு கோடி பேர் போறாங்க, புனிதயாத்திரை போறாங்க. எவ்வளவு பேர் கடவுளுக்காக வேண்டாம். அவங்க மதத்துல அது சிறப்பா பண்றாங்க. நாம் ஒரு விஷயம் செய்ய போது மட்டும்தான், அது குறிப்பா பாருங்க, நாம் செய்ய போது மட்டும்தான் இது ஒரு மதமா பார்க்கப்படுறதை தவிர மற்றவர்கள் ஒரு வேற கோவிலுக்கு போகும்போது வேற மதத்துக்காரங்களுக்கு இத்தார் விருதுக்கு போகும்போதோ இல்ல சர்ச்சுக்கு போகும்போதோ அது மதச்சார்பின்மை. அவங்க எல்லாம் மதச்சார்பின்மை போவாங்க. ஆனா இந்துக்கள் நாம ஒரு விஷயம் நடத்தும் போது இது ஒரு அடையாளமா தெரியும். அது ரொம்ப வேதனையா இருக்கும்.